மீடியா ரிங் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலக செய்திகளுக்காக நான் கசாலி. இன்றைக்கி உலக செய்தியில் என்ன பரபரப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு பக்கம் சவுதி அரேபியாவை ஹவுதீஸ்கள் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய கண்ட்ரி, ஒரு சாதாரண அல்லது ஒரு சின்ன அரசு இல்லாத ஒரு போராட்ட குழு அவங்ககிட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு திணறி போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அண்டு துருக்கி அவங்க என்னமோ சண்டைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்கோழி மாதிரி அப்படி எதிர்த்து நிற்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, ஈரானை இன்னும் தனிமைப்படுத்தணும், இன்னும் பயங்கரமாக பொருளாதார தடை போட்டு ஈரானோட கழுத்தை நெரிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவர் ட்ரம்ப் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் பார்த்தா, அஜிஜோ இங்கே ஈரானோட குண்டுகள்லாம் இங்கே கிடக்கு அப்படின்னு, எங்கே கீவில் இதில் உக்ரைனில் கிடக்கு அப்படின்னு அவர் பதறி போகிறாரு. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த மீடியா ரிங் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஹை பட்டனை அழுத்தி, பெல் பட்டனை அழுத்தி, லைக் பட்டனை அழுத்தி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு திங்கு சவுதி அரேபியா வெர்சஸ் ஹவுதீஸ். சவுதி வெர்சஸ் ஹவுதி. இப்போ ஏற்கனவே ஹவுதீஸ் ஏமனில் இருக்காங்க. இது நம்ம இந்த சேனல் இந்த நண்பர்களுக்காக நம்ம கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுவோம். இந்த வளைகுடா ரொம்ப குறிப்பாக அரப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதில் மேஜர் ஜிசிசின்னு சொல்லி பெரிய ஒரு கூட்டமைப்பு, 6 நாட்டோட கூட்டமைப்பு. அதில் பெரிய நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், பஹ்ரைன், யுஏஇ அண்டு ஓமான், இது 6 இருக்குது. இப்போது சவுதி அரேபியான்னு எடுத்தாச்சுன்னா அதில் மேஜர் பெரிய போர்ஷன் சவுதி அரேபியா. அப்புறம் கீழே ஒரு பாட்டம் அப்படிங்கிறதுல 50% மேற்கு பக்கம் ஏமன், 50% கிழக்கு பக்கம் ஓமான். அந்த ஓமானோட கார்னரும், அதுக்கப்புறம் பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் ஈரானோட கார்னரும் சேர்ந்து அந்த ஒரு இடம் தான் ஹர்மோஸ் ஜலசந்தி. இந்த லெஃப்டில் ஏமன் இருக்கு இல்லையா, ஏமன், அதில் ஏடன் அந்த சைடு, அங்கேருந்து அந்த கார்னர்லேருந்து அந்த பக்கம் ஜிபூட்டி அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கா நாடு இருக்குது. அதுக்கு மேலே அதான் ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் ஜிபூட்டி, சூடானு, சோமாலியா, ஓகே, இந்த பக்கம் சோமாலியா, அப்படி சோமாலி லேண்டு அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜிபூட்டி அப்படிங்கிறது ரெண்டுக்கு இடையில கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தான். எது ஏமனுக்கும் ஜிபூட்டிக்கும் இடையில 30 கிலோமீட்டர் தான். அது பாபல் மந்திப் அப்படின்னு ஒரு ஜலசந்தி. இப்போது சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு ரொம்ப ஆதரவு பண்ணதுனால ஆரம்பத்தில் ஈரான் அடித்தாங்க. ஆரம்பம்னா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் ஈரான் அங்கேருந்து மிசைல் அண்டு ட்ரோனை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிச்சாங்க. நிறையா அடித்தாங்க. அதுக்கப்புறம் சுல்தான் ஏர்பேஸில், சவுதியில் இருக்கக்கூடிய சுல்தான் ஏர்பேஸில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கர ஒரு வேல்யூபிளான, அதோட விலையை பார்த்திங்கன்னா இப்போ சில 1000 கோடி அந்த அளவுக்கு விலையுள்ள E3 அவாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ளைட்டு. அது எப்படின்னா ஆட்கள் போகிற ஃப்ளைட் இல்லை, மேலே போய் சுற்றிட்டே வரும். அங்கே ஃப்ளைட்டுக்கு மேலே பெரிய தட்டு மாதிரி இருக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோ விஷயங்களும் ஈர்த்து இது அங்கே அமெரிக்காவுக்கு டீட்டெயிலாக அனுப்புறது. அதை போட்டு தள்ளினாங்க. அது போட்டு தாக்கியாச்சு அப்படின்னா அங்கேருந்து இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சவுதி அரேபியா அதை முதல்ல ஈரான் தாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலத்தில் கடந்த ஒரு 3 வாரமாக 4 வாரத்துக்குள்ளே தான் ஹவுதீஸ் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, சவுதி அரேபியா எப்படி இருந்தால் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா பெர்ஷியன் கல்ஃபு, அது பாரசீக வளைகுடா, அந்த கடல் இருக்கு இல்லையா, கடல் பகுதி. நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்தாச்சுன்னா முழுக்க செங்கடல், அந்த செங்கடலோட ஓரம். அப்போ செங்கடலோட ஓரத்தில் கீழே பாட்டம்னா சவுதியோட பாட்டம், அங்கே ஜிசான் அப்படின்னு ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே சென்ட்ரலில் பார்த்தோம்னா, அது கடல் ஓரத்துலேயே சென்ட்ரலில் பார்த்தோம்னா ஜெத்தா, அதுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தோம்னா யான்பு. ஓகே, இது இந்த கடல் பகுதி. அப்போ ஜிசானில் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஆயில் ஃபீல்டு இருக்குது.
அதை ரிஃபைன் பண்ணுறாங்க, அல்லது அங்கேருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணுறாங்க, அங்கேருந்து நிறைய வெளியே அனுப்புகிறாங்க. அதை அனுப்பக்கூடிய அளவு எவ்வளோன்னா, ஒரு நாளைக்கு 40 லட்சத்திலேருந்து 50 லட்சம் பேரல் அங்கேருந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஓகே, ஏன் அனுப்பிட்டு தான் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அதை ஹவுத்தீஸ் வந்து போட்டு அடித்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே யான்புன்னு எடுத்தீங்கன்னா அங்கே வந்து ரிஃபைனரி நிறையா இருக்குது. அது வந்து ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல் கமிஷனுங்கிறது ஒரு பக்கம் யான்பு ரிஃபைனரி, இன்னொரு பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, பாரசீக வளைகுடா, அந்த ஓரத்தில் வந்து ஜுபைல், அல் ஜுபைல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த ராயல் கமிஷன் இருக்கு, அது வந்து பை ப்ராடக்ட். இங்கே வந்து பெட்ரோல், டீசல், கெரசின் இதெல்லாம் போக இங்கே வந்து நாஃப்தா, மெத்தனால், அப்புறம் வந்து கேஸு, பிளாஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி இதில் பை ப்ராடக்ட் நிறையா இருக்குது. அந்த பை ப்ராடக்ட் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஜுபைலில். ஸோ ஜுபைலும் பெரிய அளவுக்கு பணம் கொளிக்கக்கூடிய இடம், யான்பும் பணம் கொளிக்கக்கூடிய இடம். அது இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து ரிஃபைனரி பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆரம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆரம்கோ வந்து கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ராஸ் தனூரா, சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ரியாது பக்கம் இருக்குது, மேற்கு பக்கம் பார்த்தா ஜிசான். இவ்வளோ டீட்டெயில் சொல்கிற காரணம் என்னென்னா, இது எல்லாமே சவுதியோட வருமானத்துக்கு மிக மிக முக்கியமான பகுதிகள். இதில் அத்தனை இடத்தையும் அடிச்சிருக்காங்க ஹவுத்தீஸுங்கிறது. இங்கே ஏமன் பற்றி சொல்லிடுவோம். ஏமனில் வந்து இந்த ஒரு ஃபுல் கட்டில் வந்து பாதி மேற்கு பக்கம் ஏமன் சொன்னோம் இல்லையா, அந்த ஏமனில் அரசு அப்படிங்கிறது பிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பிரசிடென்சியல் லீக் கவுன்சில். அதை வந்து ஆதரிக்கிறது, பணம் கொடுக்கறது, உதவுறது எல்லாமே சவுதி அரேபியா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹவுத்தீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படின்னா ஒரு கிளர்ச்சி படைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள். அவங்கள வந்து பணம் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து ஆதரிக்கிறது ஈரான். அது என்ன ஒரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இந்த ஹவுத்தீஸ் எல்லாம் வந்து ஷியா, பிஎல்சியில் மெஜாரிட்டி வந்து சன்னி. ஸோ சவுதி அரேபியா சன்னி முஸ்லீம், அவங்க வந்து இதை ஆதரிக்கிறாங்க. ஈரான் வந்து ஷியா முஸ்லீம், அவங்க வந்து ஹவுத்தீஸ் ஆதரிக்கிறாங்க. ஆனால் அதில் இவங்க வெறும் ஷியாவை மட்டும்தான் அங்கங்கே ஆதரிக்கிறாங்க அப்படின்னு கணக்கில் இல்லை. காசா இருக்கு இல்லையா, காசாவில் அங்கே ஹமாஸ் குரூப் நிறையா அடி வாங்கினாங்க இல்லையா, அந்த ஹமாஸ் குரூப் வந்து சன்னி முஸ்லீம். அவங்கள வந்து சவுதி அரேபியாவோ யூஏயோ மற்ற எந்த அரபு கண்ட்ரிஸும் சன்னி முஸ்லீம் இருக்க அரபு கண்ட்ரிஸ் எதுவுமே வந்து ஆதரிக்கலை. அதை ஆதரித்தது முழுக்க வந்து ஈரான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து இந்த ஹவுத்தீஸை வந்து ஆதரிக்கிறது இவங்க அப்படின்னா கிளர்ச்சி படை, அல்லது அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படை. ஓகே, அவனா அரசு கிடையாது. ஆனால் இவங்ககிட்ட வந்து 3 லட்சம் பேருக்கு மேலே வீரர்கள் இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க கையில் என்னென்ன ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹவுத்தீஸ் கையில் கப்பல் இருக்கு இல்லையா, போர்க்கப்பல், வணிக கப்பல், மற்றபடி ஆயில் டேங்கர், இது எல்லாத்தையும் போட்டு தாக்கக்கூடிய அளவுக்கு மிசைல் இருக்குது. ஓகே, ஏவுகணை. அதுக்கப்புறம் ட்ரோன் இருக்குது. அதுக்கப்புறம் 2000 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ICBM ரேஞ்சுக்கு, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அந்த ரேஞ்சுக்கு போகக்கூடிய அளவுக்கு மிசைல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது குண்டு போட வந்தாங்கன்னா அதை திரும்ப தடுக்கிறதுக்கு இன்டர்செப்டர் மிசைல் வச்சுருக்காங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் எக்யூப்டு. ஆனால் அரசாங்கம் கிடையாது. அதே நேரத்தில் பிஎல்சின்னு சொல்லும் இல்லையா, அவங்க வந்து அந்த ஏமனோட நாட்டோட அரசு, அந்த அரசோட பிரசிடென்ட்டு யாரெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா ஏமனில் இல்லை, அவங்க வந்து சவுதியில் இருக்கக்கூடிய ரியாதுலேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதில் இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஒன்று இருக்குது, அது வந்து எஸ்டிசின்னு பேர். அது ஒரு இன்னொரு கிளர்ச்சி பார்ட்டி சின்ன அளவில். எஸ்டிசிங்கிறது சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில். அவங்களுக்கு வந்து பணம், பொருள், ஆயுதங்கள் இதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுறது யார் அப்படின்னா யுஏஇ. அதாவது அபுதாபி, துபாய் இதெல்லாம் சேர்ந்த ஒரு 7 எமிரேட்ஸ் இருக்க, அது சேர்ந்த யுஏஇ. அவங்க வந்து பணம் கொடுத்து இங்கே இந்த ஏமனை வந்து இந்த 3 கண்ட்ரியும், ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ, 3 வந்து 3 குரூப்புக்கு பணத்தை கொடுத்து கொத்து புரட்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதான். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ஹவுத்தீஸ். இந்த ஹவுத்தீஸ் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவோட சண்டை வந்து பிரச்சனை வந்து, அப்புறம் சவுதி அரேபியா கொஞ்சம் இறங்கி வந்து சமாதானப்படுத்தி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஓகே, இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட போர்க்கப்பல் வந்தது. அந்த போர்க்கப்பலையே அடித்து விரட்டி அமெரிக்கா வந்து ஹவுத்தீஸோட அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் யூகே கப்பல் வந்தது, அந்த போர்க்கப்பல், அந்த கப்பலையும் அடித்து விரட்டினாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையான ஒரு
போராட்ட குழு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, ஏன்னா போராட்ட குழுனா ஒரு 5000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க வந்து ஜிசான் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஏமன் பார்டர் அதை வந்து அடித்து இப்போ 40 to 50 லட்சம் பேரல் பெர் டே அங்கேருந்து உற்பத்தியாகி குரூட் ஆயிலை வெளியே போக முடியும், அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் இருக்க சொன்னோம் இல்லையா, பாபல் மந்திப்ன்ற ஜலசந்தி ஜிபூட்டிக்கும் ஏமனுக்கு இடையில இருக்குல்லையா, அதுக்குள்ளே தான் கிராஸ் பண்ணணும். அங்கே வரக்கூடிய சவுதி அரேபியாவோட ஆயில் டேங்கர் இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க, தீக்கரை ஆக்கியிருக்காங்க. அதனால் இந்த பக்கம் வர்றது ரொம்ப அப்படி சவுதி சம்மந்தப்பட்டு எதுவுமே வர முடியாது. அதுக்கப்புறம் யான்பு அப்படின்னு கூடிய இது ராயல் கமிஷன் அதை போய் அடிச்சிருக்காங்க. ஜுபையில் இருக்கக்கூடிய கேஸ் கம்பெனி அதை அடிச்சிருக்காங்க. அப்புறம் ராஸ்தனூரா அங்கே இருக்கக்கூடிய ஆரம்கோ, அப்புறம் இங்கே ரியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்கோ, அதுக்கப்புறம் அப்கேக் அப்படின்னு சொல்லி அந்த ராஸ்தனூரா பக்கம் அந்த சைடில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அதில் வந்து இந்த குரூட் ஆயில் இதெல்லாம் பம்ப் பண்ணி 1400 கிலோமீட்டர் தாண்டி செங்கடல் பக்கம் வரணும். அந்த பம்பிங் ஸ்டேஷன் அடிச்சிருக்காங்க. அப்படி எல்லாத்தையும் அடித்து சவுதியை வந்து அப்படியே ஒரு மாதிரி மலைச்சு போக வச்சுட்டாங்க இப்போது. ஓகே, இது வந்து சவுதி வெர்சஸ் ஹவுதி. ஸோ இப்போ சவுதி வந்து அடங்கி போய் அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் துருக்கி அவங்களோடையும் இவங்க வந்து பாகிஸ்தான் இவங்களோடையும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எப்படி மிலிட்ரி அக்ரிமெண்ட்டு, என்னை யாராவது அடித்தா நீ வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னத்தை பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியலை. ஏன்னா ஹவுத்திஸை வந்து துருக்கியோ அல்லது பாகிஸ்தானோ வந்து ஹவுத்திஸ் அடித்தாங்கன்னா ஈரானுக்கு கோவம் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து திருப்பி அடிக்க தயாராக இல்லை. சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, இன்னொன்று வந்து இஸ்ரேல் அண்டு துருக்கி. இப்போ துருக்கி வந்து இஸ்ரேல் மேலே ஏர் இதை வச்சு ஃப்ளைட்டை வச்சு அடிக்க போகிறாங்க, ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அடிக்க போகிறாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். என்னென்னா இது வந்து அக்டோபர் 27க்கு உள்ள இஸ்ரேலில் நெத்தன்யாகு தலைமையில் எல்லாத்தையும் கீழே போட்டு அவங்க வந்து எலெக்ஷனை வந்து சந்தித்து ஆகணுன்ற சூழல் நெருக்கடி வந்துருச்சு. அந்த எலெக்ஷன் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது திரும்பவும் போர் நடக்கணும். அந்த போர் இப்போ எங்கேயுமே இல்லை. ஈரான் வந்து இஸ்ரேலை அடிக்கிறதா இல்லை. அப்போ என்னென்னா ஈரானை திருப்பி அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு பலம் இல்லை, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால் ஒரு நாடகம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இது வந்து கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து ஈரான் இப்போது ஈரானை வந்து கழுத்து பிடிச்சி நெரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே இவர் ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா ஏற்கனவே 47 வருஷமாக பொருளாதார தடை விதித்தாங்க. இப்போ சமீபத்தில் பொருளாதார தடை விதிக்காட்டாலும் இடையில அக்ரிமெண்ட் வந்தோடனே அவங்க வாட்டுக்கு வந்து இப்போ திங்ஸை பூரா வந்து அது குரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் அனுப்பிச்சு நல்ல காசு பார்த்தாங்க ஈரான். அதுக்கப்புறம் நிறையா வந்து மற்ற பொருட்கள்லாம் சைனாலேருந்து நிறையா வந்துச்சு. இப்போ ஈரான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா இருக்காங்க. இன்னும் வந்து எல்லாத்தையும் போட்டு விளக்கணும். அப்புறம் ஈரானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள எனக்கு எதிரி அப்படின்னாங்க. அப்போ சைனா என்ன பண்ணிட்டாங்க, எதிரினா வேலையை பார்த்து போயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அசால்ட்டாக வந்து புறங்கையால் அவங்கள வந்து அப்படி அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்போது அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஈரானை வந்து அடக்க முடியலை அப்படின்னு இதில் ரொம்ப அப்படியே கொந்தளிச்சு போய் கிடக்காங்க ஒரு பக்கம். இன்னொன்று அமெரிக்காவில் எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்காவில் 2024-25 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட கடன் 37 ட்ரில்லியன் US டாலராக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3.5 லட்சம் கோடி 3500 லட்சம் கோடி, 3 லட்சம் இல்லை 3500 லட்சம் கோடி நம்ம ரூபாய்க்கு வந்து கடன் இருந்தது. அதுக்கு மாதம் அவங்க கட்டின வட்டி வந்து 110 லட்சம் கோடி. ஓகே, அப்போ இந்தியாவோட 2 வருஷ பட்ஜெட் மாதிரி அவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா இந்த 1.25 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கடன் தொகை 40 ட்ரில்லியன். அதாவது 40 ட்ரில்லியன் 3850 லட்சம் கோடி அந்த அளவு கடனாக இருக்குது. காரணம் இந்த வளைகுடா யுத்தத்தில் நிறையா அவங்களுடைய வீரர்கள் நிறைய இறந்துருக்காங்க. பெரிய பெரிய கப்பல் அடி வாங்கியிருக்கு, ட்ரோன் அடி வாங்கியிருக்கு, F-35 அடி வாங்கியிருக்கு, F-15 F-16 அப்படி எல்லாம் அடி வாங்கியிருக்கு. E-3 அவாக்ஸ் வந்து முதல்ல சுல்தான் ஏர்பேஸில் சவுதியில் அடி வாங்கிச்சு. இப்போ நேற்று வந்து ஹர்மோஸ் பகுதியில் ஒன்று அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் சாப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு விலை கூடின ஹெலிகாப்டர் அது வந்து ஒரு 2-3 அடி வாங்கியிருக்கு. அப்படின்னு ஏகப்பட்ட
ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், எல்லாமே அடி வாங்கியிருக்கா. கப்பல் அடி வாங்கியிருக்கு, தரைப்படையில் உள்ளே போக முடியலை அப்படின்னு பயங்கரமான ஒரு மோசமான சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ண தெரியாமல் அங்கே வந்து தலை பிச்சுட்டு அலையிறாங்க. அங்கே பார்த்தா செனட் வந்து மாற்றி மாற்றி சாத்துறாங்க. அங்கே வந்து அமெரிக்காவில் 34 கோடி பேர் மொத்தம் இருக்காங்கன்னா 6 கோடி பேர் ஒருவேளை சாப்பாடு, ஒழுங்காக சாப்பாடு இல்லை, ஒழுங்காக வீடு இல்லை அப்படின்னு வறுமையில் இருக்காங்க. ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் கிடையாது, மருத்துவம் கிடையாது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக முடியல. வீடு இருந்தால் தானே ஸ்கூலுக்கு போக முடியாத அளவுக்கு பயங்கர வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. பயங்கர மோசமான கண்டிஷன். ஆனால் இதுக்கிடையில் கடந்த ஒரு 5-6 மாதத்தில் இவர் ட்ரம்ப் அண்டு அவரோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட $500 பில்லியன் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எஸ்கலேட் பண்ணி பிரச்சனையை வந்து வளர்த்து வந்து நிறையா சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே குற்றச்சாட்டு. 50 லட்சம் கோடி பக்கம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ அவர் அப்படி பார்த்தா 2-3 நாளைக்கு முன்னாடி அங்கே ஒயிட் ஹவுஸில் என்னென்னா தங்க நாணயங்கள் அதை குவியலாக நிறையா ட்ரம்ப்போடது எடுத்ததாக சொல்கிறாங்க. இப்படி ட்ரம்ப் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா சைனா நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. ஆனாலும் அவனுடைய பொருளாதாரமோ அல்லது ஆயுதங்களோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஆயுதங்களை வந்து திடீர்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி வந்து லபலபலப்பும் கத்துறாப்புல. என்ன அப்படின்னா இங்கே வந்து விழுற ஆயுதங்கள் பார்த்து எல்லாம் நிறையா ஈரானோட ஆயுதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கதறினாப்புல. என்ன கதறு, நீ எவ்வளோனா கதறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீவு உக்ரைனை வந்து போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா. இப்போ ரஷ்யா, சைனா, ஈரான் அப்படியே அப்பர் ஹேண்ட் வருது. அதுக்கப்புறம் தென்கொரியா, சவுத் கொரியா இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து சவுத் கொரியா, அமெரிக்கா வந்து கடலில் வந்து ட்ரில் பண்ணணும் அப்படின்னு அந்த போர் பயிற்சி சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேற்று வந்து கிம் ஜாங் உன் வடகொரியா அதிபர் என்ன பண்ணிட்டார், 10 இன்டர்கான்டினென்டல் ICBM இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், அதாவது அங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போகும், ஐரோப்பா வரைக்கும் போகும், எங்கே வேணாலும் போகும், கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய அளவுக்கு ஒரு 10 மிசைலை வந்து மேலே பறக்க விட்டார். அப்படி பறக்க விட்டோன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இல்லை நாங்கள் ட்ரில்லை வந்து எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அசிங்கமாக, கிம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தானே, நான் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்திருக்காரு. அமெரிக்காவோட பொருளாதாரம், அமெரிக்காவோட எதிர்காலம் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக வந்திருக்கு அப்படிங்கிறதான் இப்போ உள்ள தற்போதைய நிலைமை. ஸோ அடுத்து வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.